சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்து நிறைய கிராண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. 2 எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். அந்த கிராண்ட்ஸ் தவிர ஓகே இந்த கிராண்ட்ஸ் வந்து உங்களுக்குள்ளே வராது, ஆனால் உங்கள்கிட்ட வந்து ஒரு வித்தியாசமான ஐடியா இருக்கும். இந்த ஐடியா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அதை வந்து நீங்கள் வந்து தனியாகவே பேப்பர் சப்மிட் பண்ணலாம். கவர்மெண்ட்டை போயிட்டு சப்மிட் பண்ணுறப்போ அதை ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான உங்களுக்கு ஓகே எனக்கு இந்த மாதிரி ஐடியா நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோன்னா எனக்கு வந்து அட்லீஸ்ட் $500,000 தேவைப்படும், அதாவது $5 லட்சம் தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. அதை அவங்க பார்த்துட்டு ஆமாம் கரெக்டு, ஏன் தேவைப்படும் நம்ம ரிப்போர்ட் கொடுத்துருவோம். இந்த $5 லட்சம் வந்து எனக்கு வந்து ஒன் டைம் தேவைப்படாது, எனக்கு ஒரு 2 years 3 years தேவைப்படும், என் ஃபேஸ் பை ஃபேஸாக கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம்ல. அதை ரிவ்யூ பண்ணி அப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஸோ அதை அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டீப் ஃபேக் அது வந்து பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்கு. யார் வேணாலும் யார் ஃபேஸாக வேணாலும் எடுத்து போட்டு அவங்க பேசினது போல் ஏஐயில் வச்சு காமிச்சு மக்களை ஏமாற்ற முடியும். கரெக்டாக இல்லையா? ஸோ அந்த டீப் ஃபேக்குக்கான சொல்யூஷன் நான் கொடுக்குறேன். அந்த சொல்யூஷன் வந்து அதை தடுக்க முடியும், அட்லீஸ்ட் வந்து அதை ஏமாற்ற முடியாது. இந்த ஃபோட்டோ இங்கே பேசுறது வந்து டீப் ஃபேக்குன்னு சொல்லிடும் எங்கே போட்டாலுமே அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு ஐடியா நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்களேன். அந்த ஐடியா தேவையான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு அது எவ்வளோ நாள் தேவைப்படும் அப்படின்னு ஃபுல் ரிப்போர்ட் நீங்கள் கவர்மெண்ட்டே சப்மிட் பண்ணிங்கன்னா அவங்க ஸ்டடி பண்ணி உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி உங்களுக்கு தேவையான அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கிராண்ட் அவங்க கொடுத்தது இல்லாமல் நீங்கள் தனியாகவும் சப்மிட் பண்ணலாம். இதான் ஒரு டீப் எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். இப்போ கார்பன் ஃபுட் பிரிண்ட் இருக்குது. ஸோ உலக அளவில் பார்த்தீங்கன்னா கார்பனை எப்படி குறைக்கணும், சஸ்டைனபிள் லிவிங் எப்படி வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட் இருக்குது. அந்த ரிப்போர்ட் கொடுக்குறேன்னா இருக்கும் எல்லாம் ஸ்டடி பண்ணிவிட்டு ஓகே இந்த ரிப்போர்ட் நல்லா இருக்குது, இந்த சிங்கப்பூரில் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அவங்க சிங்கப்பூரில் கம்பெனி ஏற்கனவே இருக்கும் இல்லையா, அந்த கம்பெனி மூலமாகவே நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். அது கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து என்ன ஆகுனா வேலைவாய்ப்பு அதிகரிக்கும். நீங்கள் அவங்க லோக்கல் சிங்கப்பூரியன்ஸ்க்கு வந்து ரெசிடென்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து வேலை கொடுப்பீங்க, நீங்களும் வந்து முன்னேறுவீங்க, மற்றவங்களுக்கும் அந்த ஐடியா வரும். இதனால் வந்து சிங்கப்பூரில் வந்து இந்த சொல்யூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற போது இந்த ஐடியாஸ் வந்து மற்ற கண்ட்ரிக்கு நீங்கள் கொண்டு போகலாம். ஸோ அப்போ வந்து உங்களுடைய கம்பெனியோட க்ரோத்தை வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து கொண்டு போக முடியும். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? தேங்க்யூ.